அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இதில் வந்து நிறையா மெத்தட் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூம் வழியாக பண்ணுறது. ஸோ நிறைய காலேஜஸில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணணும், அண்ட் தென் வந்துட்டு எப்படி நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கோட வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இன்னொரு மெயிலிருந்து இந்த மெயிலுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்வைட் லிங்க்கு. ஸோ இந்த இன்வைட் லிங்க்கில் நான் ஜஸ்ட்டு ஜாயின் இது வந்து யார் யார் என்னென்ன மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து வந்திருக்கும் இந்த இன்வைட் லிங்க்குன்றது. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து அதில் ஜாயின் ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ வெறும் 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து ஜாயின் ஆயிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து ஜாயின் ஆகிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட்டு தான் நான் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய அசைன்மெண்ட்டாக வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து எம்டி டெம்ப்ளேட் தான், சும்மா டெம்ப்ளேட்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது கமெண்ட் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆட் அ கிளாஸ் கமெண்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் உங்கள் நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எதை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஸோ ஆட் ஆர் கிரியேட் இல்லைனா மார்க் ஆஸ் டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஆட் ஆர் கிரியேட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணவும் நிறைய ஆப்ஷன் காட்டுது. ஸோ இதில் நான் வந்து என்னுடைய சிஸ்டமில் இருக்குது அப்படின்றதால இந்த இது மூலிமா நான் வந்து போகிறேன். ஸோ ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னோடய சிஸ்டமில் இருக்கிறத நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக வந்து உள்ளே போயிடுறேன். ஸோ ஆன்சர் ஷீட் இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகி முடிக்கவும் நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஹேண்டின் ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் வந்து ஓவர் ஆயிடுது அப்படின்றது தான் இதோடைய விஷயம். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கான ஆன்சர் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் இதில் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே. ஸோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்க. வேறு எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததால் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.